மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த பரிசுத்தமான நாளிலே காலை நேர சிந்தனைக்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறவருடைய திருவார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தில் விட்டு திரும்பினார். ஆதலால் தான் இந்நாள் வரைக்கும் அவ்விடத்தில் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று பெயர் வழக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பொருள்களை சேகரித்து அங்கே ஒளித்து வைத்தபடினாலே யோசுவா மூலமாக எச்சரிக்கப்பட்டு அவைகள் அனைத்தும் ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து குவிக்கப்பட்டு அக்கினியினால் சுட்டரித்து அவர்கள் அனைவரையும் அழித்து கர்த்தருடைய உக்கிரத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கடவுளுடைய கோபம் நம்முடைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் வந்து கொண்டிருக்கிறது. அது சொல்லாக, செயலாக, தீய காரியங்களாக, வீட்டினுடைய தீய விளைவுகளாக, வியாதியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை உணராமல் இருக்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சமூகத்திலே அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு அவருடைய கோபத்தை விட்டு நாம் விலகுகிற மக்களாக, ஒருவேளை கர்த்தர் போதும் என் மக்களை நான் அழித்தது என்று சொல்லி கடவுளுடைய உக்கிர கோபத்தை விட்டு அவர் திரும்பினார் என்று சொல்லி 26வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர்களுடைய கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் அபகரித்த அனைத்து தீய காரியங்களையும், தீய பொருள்களையும், அபகரித்த பொருள்களையும் அங்கே ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து வைத்து சுட்டரிக்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம், அநேக நம்முடைய கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்கிற ஒரு பெரிய குறை என்னவென்று சொன்னால் ஆசைப்படலாம், ஆனால் பேராசை படுவதுதான் பாவம். அந்த பேராசைக்குள்ளாகத்தான் அநேக பொருள்கள், ஆலயத்தின் பொருள்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய உறவுகளையும் நம்முடைய சொந்தங்களையும் வைத்து கொண்டு அனைத்தையும் அபகரிக்க முற்படுகிறோம். அது பொறுப்புகளாக இருக்கட்டும், திருச்சபை ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியத்தை, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது கடவுளுடைய கோபம், உக்கிரம் நம்மை விட்டு எந்நாளும் நீங்காது. இன்றைக்கு அவர் நம்மை உக்கிரத்தில் அழித்து சுட்டரித்து அவர் நம்மை சாம்பலாக்கி பிற்பாடுதான் அவருடைய கோபம், உக்கிரம் நீங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் மேலிருந்த உக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி நம்முடைய வியாதிகளுக்கு காரணம் என்ன? நம்முடைய செல்வங்கள் எதுவும் சேரவில்லை, அதுக்கு காரணம் என்ன? அன்றாட தினமும் நாம் போராடி பார்க்கிறோம், ஒரு நிலையான ஆசீர்வாதம், செல்வம் நம்முடைய இல்லத்தில் சேரவில்லை, காரணம் என்ன? பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் ஒரு செயலும் வாய்க்கவில்லையே, காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிற வியாதியாக இருக்கட்டும், நாம் பிடித்திருக்கிற பொல்லாத கருத்தியல்கள், இந்த சமுதாயத்தில் கர்த்தருக்கு அருவருப்பான கருத்தியல் ஜாதியம். இன்றைக்கு ஜாதியத்தை வைத்து திருச்சபையில் கொடுக்கின்ற அந்த இடையூறுகள் மிக மிக கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஒரு காலத்திலே அவைகள் ஆகோர் பள்ளத்தாக்கில் எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு வந்து அவர் சுட்டரித்தாரோ, அதுபோல அவருடைய உக்கிரம் இன்றைக்கும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த உக்கிரத்துக்கு இன்றைக்கு நம்மை விளக்கி, கடவுளே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்போம். இன்றைக்கு இந்திய விடுதலைக்காக போரிட்ட ஜான்சி ராணி லெக்கமிபாய் 1828ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அவர் பிறந்தவர். 57 இந்திய சுதந்திரத்தில் அவர் போராடி பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக எழுந்த ஒரு புரட்சி பெண்மணி ஆவார். லட்சுமிபாயின் வீரமும் அவருடைய வெற்றியும் மகத்தான முயற்சியும்
இந்திய தேசிய இயக்கத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் படையை உருவாக்கிய போது அதற்கு ஜான்சி படை என்று அவர் உருவாக்கினார். 1858 ஜூன் 18 அந்த நாள் தான் இந்த நாள். இன்றைக்கும் கூட நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அது எரிந்து போக வேண்டும். இவைகளை இன்றைக்கு கடவுளிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரிடத்தில் இந்த சிந்தையோடு, கடவுளே, உம்முடைய உக்கிரம் என்னை விட்டு திரும்பட்டும், உம்முடைய உக்கிரம் என்னை விட்டு திரும்பட்டும், உன்னுடைய உக்கிரம் என்னை விட்டு திரும்பட்டும். அவர் நம்மீது உக்கிரம் கொள்வது நம்முடைய அக்கிரமத்தினால்தான். அந்த அக்கிரமங்களை எல்லாம் கடவுளிடத்தில் அறிக்கை செய்து போட்டு விடுவோம். அவை சாம்பலாக்க ஒப்பு கொடுப்போம். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இறைமகன் இயேசுவே, உம்முடைய திரு சித்தத்தின்படி எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட உம்முடைய கோபத்து ஆண்டவரை எங்களை விட்டு திருப்பும் என்று கேட்கிறவளாக நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு எங்கள் திருச்சபை மீது நீர் கொண்ட கோபம் ஆண்டவரை, எங்களுடைய ஊழியங்கள் மீது நீர் கொண்ட கோபம், குடும்பங்கள் மீது நீர் கொண்ட கோபம், உமக்கு பிரியமில்லாத எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு மீது கொண்ட கோபம் எல்லாவற்றையும் திருப்பி அருளும். அந்த நித்திய தண்டனைக்கு நாங்கள் விலகி இன்றைக்கு உம்முடைய பரிசுத்தமான பர்வதத்திலே ஏறும்படியாக எங்களை சுத்திகரித்து சுகமாக்கும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.